சீஃப் கெஸ்ட் சார் அவங்களுடைய ஸ்பீச் கேட்கலாமா சார்? வெல்கம் சரவணன் சார். இல்ல சார், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நீங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மாணவர் கூட்டமைப்பு சார்பாக அதனுடைய நிறுவனர் என்னுடைய அன்பு சகோதரர் தம்பி முனிஸ் அவர்கள், மதுரை முனிஸ் அவர்கள், தொடர்ச்சியாக ஒரு இளைஞர் சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சமன்படுத்தி அந்த ஒரு உயரிய நோக்கோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பி முனிஸ் அவர்களுடைய இந்த நிகழ்ச்சி திடீர் அழைப்பாக நம்ம எல்லாம் இப்போ திடீர் இப்போலாம் பெண்கள் நிறைய இருக்கிறீங்க, திடீர் உப்புமா, திடீர் இன்ஸ்டன்ட் அந்த சேமியா எல்லாம் பார்க்குறோம்ல, இட்லி பார்க்குற மாதிரி திடீர் இன்றைய நைட்டு எனக்கு தம்பியோட பேசும்போது இந்த அழைப்பு வந்தது. தவற விடக்கூடாதுன்னு நான் இன்னைக்கு மருத்துவமனையில் சில பேஷண்ட்ஸை வெயிட் பண்ண வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்பிக்கையினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வரும்பொழுது மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி சுரேந்தர் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சென்னையில் வந்திருக்கிறார். உங்களோட பல நிகழ்ச்சிகளை இன்ஸ்டாவில் பார்த்துருக்குறோம். ஏன்னா இன்ஸ்டா புகழ் முனிஸும் கூட அவர். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிங்க பெண்கள் பலர் பாராட்ட போகிறோம். வரைக்கும் ஒரு 50 பேர் என்று தம்பி அவர்கள் சொன்னார்கள் பாராட்ட பெற இருக்கிறீர்கள் என்று. நானும் இந்த சமுதாயத்தில் ஒரு மருத்துவராக, ஒரு அடிமட்ட கிராமத்திலிருந்து என்னோட பெற்றோர்கள் உருவாக்கிய ஒரு மருத்துவராக நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் அதே ஒரு நோக்கோடு தான் செயல்படுறோம். அது சில இடங்களில் பூர்த்தியாக மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி ஆர்வமான இளைஞர்கள் செய்வது எல்லாமே மனதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக, பெருமை தரக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். நான் சூர்யா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனத்தை ஒரு 21 வருடமாக நடத்துகிறேன். இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட இறுதி அறுவை சிகிச்சைகள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது குறிப்பாக குழந்தைகளுக்கானது, 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பிறகு இறுதிய கோளாறு. அது பொதுவாக பண்ணணும்னா இன்றைக்கி மருத்துவமனைகளில் ஒரு 5 லட்சம் ரூபாய் வரலாம். அந்த இங்கே மதுரையில் அது யாரும் பண்ணுறதில்லை. டெட்ராலஜி எஃப்எல்னு சொல்லி இருதயத்திலேயே 4 குறைகள் உள்ள குழந்தைகள் அது மதுரையில் நம்ம பண்ணுறோம் சரவணா மருத்துவமனையில். அதை தவிர்த்து நம்ம மாதா அமிர்தானந்தமாய் கொச்சினில் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெரிய பொருட்செலவு உள்ள ஒரு சிகிச்சையை மக்களுக்கு இலவசமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது நான் ஒரு மருத்துவ அடிப்படையில் இந்த மருத்துவ சேவையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம நிறைய பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 726 பேருக்கு செயற்கை கால்கள், நம்ம கையெல்லாம் கொடுத்துருக்குறோம். கையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயதில் படிப்போம், இரும்பு கை மாயாவின்லாம் நம்ம காமிக் புத்தகங்கள்லாம் படிச்சிருப்போம். அந்த கையை மட்டும் தனியாக கலண்டு போயில நிறைய சாகசம் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு நோயாளி, நான் இன்னொரு முறைக்கு வாய்ப்பு வரும்பொழுது உங்களுக்கு அதை திரையிட்டு காண்பிக்கிறேன். முழங்கைக்கு கீழே அவங்களுக்கு கை கிடையாது, ஒரு ஆக்சிடென்ட் எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு செயற்கை கை பண்ணுறோம் நாங்கள். அந்த கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சாரோடு இயங்கும். அப்போ கையில் மாட்டியிருப்போம், அவங்க மனதை நினைக்கும் அந்த பொருளை எடுக்க அப்படின்னு சொன்ன உடனே மனசு அந்த பொருளை எடுக்க நினைக்கிறதுல இந்த கை எடுக்குது. எந்தவித நரம்போ சதையோ எலும்போ கனெக்ஷனே இல்லாத ஒன்று இந்த தசையோட சென்சாரில் அந்த கை இந்த பொருளை எடுக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு ஆர்வமாகி தொடர்ச்சி சேவை செய்யணுன்ற அடிப்படையில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் மதுரையில் பூர்ண சுந்தரின்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஐஎஃப்எஸ் நீங்கிருக்கிறாங்க. அவங்க சிவில் சர்வீஸ் பரீட்சையை பாஸ் பண்ண உடனே நான் ஒன் டைம் எம்எல்ஏ கூட நான் எல்லா அரசியல்வாதியும் மாதிரி நானும் போய் ஒரு சால்வையை மட்டும் போட்டுட்டு வராமல் கூகுளில் போய் நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கூகுள் ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்ற ஒரு கண்ணாடி அதில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அழைச்சிட்டு போய் அங்கேயே அது கிடைக்க ஒரு ஏற்பாடு பண்ணோம். 3 லட்சம் ரூபா வந்தது. அந்த பூர்ண சுந்தரிக்கு அதை வாங்கி கொடுத்தோம். அது எப்படின்னா ஒரு கண்ணாடி மாட்டியிருப்பாங்க, அவங்களுக்கு பார்வை குறைபாடு, பார்வை தெரியாது. ஆனால் அதில் ஒரு கம்ப்யூட்டர் சிப்பு சொல்லும் அவங்களுக்கு. ஒரு 100 பேர் பேரை பதிவு பண்ணலாம். இப்போ தம்பி முனிஸோட ஃபோட்டோவையும் நேமையும் பதிவு பண்ணிட்டா தம்பி அவங்க ரூமுக்குள்ள வந்த உடனே முனிஸ் வராது அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி நம்ம பார்க்குறவங்களுக்கு அந்த கண்ணாடின்றது நம்ம அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் கண்ணாடி போட்டிருக்காங்க அந்த அப்படின்னு பார்ப்போம். ஆனால் உள்ளே அந்த கம்ப்யூட்டர் அவங்களுக்கு சொல்லும். நிமித்து பார்த்து அந்த ரூமில் இருக்க இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் வாசிக்கும். அது தமிழாக்கம் பண்ணுறது கூட நம்ம சில மாணவர்களை வைத்து தமிழாக்கமும் பண்ணியிருக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக இன்னும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸுக்கு நம்ம நெருக்கி ஒரு 7000 பேருக்கு மேலே நம்ம அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். இதை நான் சட்டமன்றத்தில் எடுத்து பேசும் பொழுது
அன்றைக்கி அதிமுக அரசாங்கம் இருந்தது. அவங்க அப்போ தான் வந்து சென்னை அரசு மருத்துவமனையில் ஆரம்பித்து 5 பேருக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் டிரான்ஸ்ஜெண்டர் சர்ஜரி அப்படின்னு அன்றைக்கி ஹெல்த் மினிஸ்டர் சொல்லும் பொழுது நம்ம மதுரையில் 7000 பேருக்கு சூரிய டெஸ்ட் மூலம் அதை அவங்களுக்கு நம்ம பண்ணிடுறோம். அப்போ இந்த பண்டிகையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆர்வமாக அவர் மேலே எனக்கு ஒரு மிகுந்த ஒரு மரியாதை மதிப்பு வருகிறது. இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி பங்கு பெற்று உங்களை நீங்களே ப்ரூவ் பண்ணி நம்ம சிங்க பெண்கள் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தன்னிறைவாக அவங்களா செயல்பட்டு ஒரு சாதனையை படைச்சிருக்கிறீங்க. நிச்சயம் உங்களெல்லாம் வாழ்த்தணும், பாராட்டணும். பட் உங்கள் எல்லாருடைய அந்த பாராட்டுக்கு பின்னாடி, உங்கள் உழைப்புக்கு பின்னாடி இப்போ உங்களை கௌரவிக்கிறதுக்கு, பாராட்டுறதுக்கு, உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கு நாங்களாம் இருக்கிறோம். ஆண்கள் இருக்கிறோம், பெண்கள் அதான் சொல்லுவாங்க, எவ்ரி விமன் தர் இஸ் எ மேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரி எவ்ரி ஷீ தர் இஸ் எ ஹீ அப்படின்வாங்க. அந்த மாதிரி உங்களில் நாங்களும் உங்களை ஒருத்தராக இருந்து உங்களை முன்னேற்றுவதற்கு இருக்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்துக்கிறோம். பழைய காலத்தில் இது உலகம் தோன்றின பொழுது ஒரு ஆணாதிக்க சமுதாயம் இருந்தனால ஃபிசிக்கலாக பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் குறைவான ஒரு இது இருந்தனால அந்த மாதிரி ஒரு சமுதாயம் உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி எல்லா துறைகளும் பெண்கள் சாதிச்சிருக்கிறீங்க. இன்னும் நிறைய துறைகளை ஆண்களையும் மிஞ்சி நீங்கள் மேலே நிற்கிறீங்க. நிச்சயமாக இதெல்லாம் நாங்கள் பார்த்து பொறாமப்படலை, சந்தோஷப்படுறோம். இந்த வளர்ச்சி வேணும் நாட்டுக்கு. இதுதான் நான் சொன்னேன், நான் இந்த ஏற்றத்தாழ்வு சமன்படுத்தக்கூடிய வகையில் ஆணுக்கு நிகர் பெண்ணுன்றதை தாண்டி ஆணை விட நான் பார்த்த பல பெண்கள் என்ன அதை விட பெரிய அளவில் இருக்கிறாங்க. இப்போ எனக்கு திருமணமான பொழுது என் மனைவி என்னுடைய மாமனார் சொன்னது, பத்திரிகையில் போடுறதுக்காக பிஏ அப்படின்னு படிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இன்றைக்கி சரவணா மருத்துவமனையை ஒரு 150 பெட்டு கொண்ட ஒரு மருத்துவமனையை அவங்களே நிர்வகிக்கிற ஒரு திறமை வந்திருக்குல்ல. இது பக்கத்தில் இருந்தாலும் சொல்லலாம், அவங்களாம் உட்கார்ந்து அவங்க பார்த்து அந்த மாதிரி உங்களை ப்ரூவ் பண்ணுறீங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா, இப்போ அங்கே இதில் டாக்டர் ரோசின்னு இருக்கிறாங்க, மொத்த மருத்துவமனையும் பார்த்துக்குருவாங்க. மாதத்துக்கு 2-3 கோடி ரூபாய் வரும் வருமானம். ஆனால் நான் அரசியலில் இருப்பேன், என் தம்பி மாதிரி ஆளுகளோட உள்ள இருப்பேன், சோசியல் சர்வீஸ் இருப்பேன். அங்கே மட்டும் அப்பப்போ மட்டும் ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு சரவணா ஹாஸ்பிட்டலில் தெரியும், சரவணன் சாரை பார்த்தோன்னு தெரியும். 3 மணிக்கு அங்கே ஆஜராகிடுவேன். டாக்டர் அனசிசியை கொடுக்கும் பொழுது நான் அந்த தேட்டரில் இருப்பேன், ஓடி ட்ரெஸ்ஸில் இருப்பேன். ஸோ உங்களுக்கு மயக்கம் கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் மயக்கத்துக்கு போகும்போது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி சரவணன் சார் இருப்பார், நீங்கள் கண்ணு முழிக்கும் போது சரவணன் சார் இருப்பார். ஆனால் சரவண மருத்துவமனை சரவண டாக்டர் இல்லாமல் அது இயங்கிக்கிட்டே இருக்கும். இது இருந்தால் மட்டும்தான் வருமானம் குறையுது. ஏன் குறையுதுன்னா ரெக்கமெண்டேஷன் வந்துடும். நான் வட்ட செயலாளர் பேசுகிறேன், சதுர செயலாளர், கோண செயலாளர் பேசுகிறேன் அப்படின்னு அது இந்த எம்சஸ் எல்லாம் முடிச்சு ஃபைனலாக ஒரு தள்ளுபடி நிற்கும். ஃபைனலாக நான் இல்லாதப்பெல்லாம் அது பாட்டுக்கு ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி நான் எது சொல்லுன்னா, பெண்களே இப்போ கவர்னன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையில் எல்லாமே இன்றைக்கி உலகம் நல்ல நிலையில் இருக்கிறது. நான் நினச்சி சீஃப் கெஸ்ட்டை உட்காந்து உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அது கூட நான் ஒரு கேன்சர் டாக்டர், பொதுவாக கேன்சர் திரும்ப வரும்னு சொல்லுவாங்கள்ல, ஆமாம் அந்த மாதிரி இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இது நீ உங்களோட பேச்சுக்கள் உங்களெல்லாம் கேட்டுட்டு உங்கள் சாதனைகள் எல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கமெண்ட்ஸ் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு சமுதாயத்தில் ஏதாச்சும் ஒரு குரல் எழுப்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் நான். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் டக்குன்னு கட்சி மாறியதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது மனதுக்கான ஒரு உறுத்தல் வந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம நினைக்கிறத அவங்க செய்யலை அப்படின்ற ஒரு இது வருகிறது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சிஎம் விஜய் சாரோட இதில் பார்க்கல, அவருக்குன்னு தனி பாதுகாவல முசான்னு சொல்லி நெய் முசா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், பர்சனல் ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு. அதை கூட கமெண்ட் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்க எதிர்கட்சிகள்லேருந்து. அப்போ எனக்கு தெரிஞ்சனால அண்ணன் ராமசுப்பு இருக்கார், அவர் வழக்கறிஞர், அவர் அதிமுகவிலே பயணித்தனால அவருக்கு பல செய்திகள் தெரிஞ்சனால அது முக்கியமான செய்தி, புரட்சியர் எம்ஜிஆர் கிட்ட அந்த பர்சனல் செக்யூரிட்டி இருந்த ராமகிருஷ்ணன் அப்படின்னு 5 பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த ராமகிருஷ்ணனும் சங்கர்ன்றவர் அவருக்கு நிழல் மாதிரி இருப்பாங்க போல. ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது கலெக்டர் புரோட்டோக்காலில் இவங்க இல்லை, அதனால் இவங்களை விட்டுட்டு போயிடுறாங்க. அங்கே போன பிறகு அவர் எம்ஜிஆர் கேட்குறாரு, எங்கே அவன் கேட்கும்பொழுது இது அரசாங்க பாதுகாப்பில் நீங்கள் வந்திருக்கீங்க சிஎம்மா, அவங்களுக்கு இதில் இடம் இல்லைன்னு கலெக்டர் சொல்கிறாரு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ரூமில் கூப்பிட்டு எம்ஜிஆர் சொல்கிறாரு, இவங்களை நம்பித்தான் நான் வெளியே வருவேன், எனக்கு ஒரு பாதிப்பு வரணும்னா அதுக்கு முன்னாடி இவங்களோட உயிர் போன பிறகு தான் அந்த பாதிப்பு எனக்கு வர முடியும். நம்ம நிறைய இதில் பார்க்குறவங்களுக்கு பிரசிடெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும்போது அந்த டீமு ஃபஸ்ட்டு தேவ் சாக்ரிஃபைஸ் த லைஃப், அப்புறம் தான் அடுத்த கட்டமாக அந்த பிரசிடெண்ட்டை யார் தொட முடியும். அந்த மாதிரி
இவங்க தான் செய்ய முடியும். இது வந்து தமிழ்நாடு காவல்துறையை தாண்டி இவங்க நம்பி தான் வெளியே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காலங்களில் சொல்லியிருக்காரு. 1977 87 காலகட்டங்களில் எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒருத்தருடைய பாதுகாப்பை அவங்களே தேர்வு பண்ணிக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் இருக்கிறது. அதுவும் சிஎம்முக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குது. அவர் ஒரு போஸ்டிங்கும் போட முடியும், இன்டர்வியூ வைக்க வேண்டியதில்லை. அவர் ஒரு போஸ்டிங் போல எதுவும் செய்ய முடியும், அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. அதனால் அவர் வந்து தனிப்பட்ட பர்சனல் செக்யூரிட்டி வச்சுக்கிறதுல தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது கொடுத்துருந்தேன். அது சில செய்தித்தாள்கள்லாம் வந்திருந்தது. இன்னைக்கு கூட சிஎம் ஆஃபீஸ்லேருந்து கூட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் என்ன கேட்டாங்க. அது எந்த புக்கு அதெல்லாம் நான் இப்போ அவங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தேன். இப்படி சமுதாயத்தில் நம்ம எல்லாமே ஒரு சரியாக போகணும், அதை நோக்கி ஒரு பயணம் தான் எங்களோட பயணம். என்னைய மாதிரி தம்பி, இன்னும் சுரேந்தர், இங்கே எல்லாம் இருக்காங்க, தங்கை, இவங்க எல்லாரோட பயணம் அதுவாக தான் இருக்க முடியும். அதனால தான் இந்த முறை எல்லாருமே ஒட்டு மொத்தமாக மாற்றி இந்த 2 கட்சிகள் ஒன்றும் செய்யலை, ஊழலே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மாற்றி வாய்ப்பை நம்ம சிஎம் சார் கொடுத்துருக்கோம், விஜய் சார் கொடுத்துருக்கோம். அவரும் இப்போ எடுத்த உடனே வந்து அந்த ஊழல் ஒழிக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை அவர் முன்னெடுத்து வருகிறார். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம படைக்கிறதுக்கு எல்லாரும் நம்ம மாதிரி இளைஞர்கள் எல்லாம் ஒத்துழைப்போடு அந்த அரசாங்கம் செயல்படுத்த நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி இந்த பாராட்டு பார்க்கணும் அத்தனை பேர் வாழ்த்துவதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். அதிலும் ஒரு அங்கமாக உங்களோட இருக்கிறதுல நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து கடைசி டாக்டர் நான் உங்கள் சாதனைகளை பற்றி பேசணும், ரொம்ப நானே பேசி உங்களை சோதனைக்கு உள்ளாக்கப்படாது முடிச்சுட்டு ஃபைனல் இருக்கக்கூடிய ஏதாச்சும் 1-2 கமெண்ட்ஸ் நான் ஃபைனல் சொல்கிறேன். மிக்க நன்றி தம்பி, மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி.